நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய இந்த பேச்சிலே நாம் திருக்குறளுடைய இந்த 2வது அதிகாரத்தினுடைய கடைசி குறளுக்கு வந்துவிட்டோம். 20வது குறள். 20வது குறள் சொல்லுவது என்னவென்றால், நீரின்றமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இது இந்த இதுக்கு முன்னால வள்ளுவர் சொன்ன 9 குறளுக்கும் இது இது ஒரு இன்னொரு பகுதிய, இன்னொரு உண்மைய இந்த குறள் பார்க்குது. இதுவரைக்கும் பார்த்தது ஒவ்வொரு உண்மைகள். இந்த மழையினுடைய நன்மைகள், தீமைகள், மழையினுடைய அது நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள், தீமைகள், இப்படி எவ்வளவோ விஷயங்களை சொன்னார். இப்போ என்ன சொல்றாருன்னா, இதனுடைய 10வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, இந்த குறளுடைய இந்த முதல் பகுதியை எல்லாருமே அதிகமா இத ஒரு மேற்கோளா காண்பிக்கக்கூடிய ஒரு பகுதியா கூட இந்த குறள் இருக்குது. நீரின்றமையாது உலகு அப்படின்னு சொல்லி, அந்த நீரின்றமையாது ஒரு ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய வகையில இந்த வார்த்தைகளை திருவள்ளுவர் உருவாக்கி இருக்கிறார். நீரின்றமையாது உலகனின் யார் யாருக்கும், இன்னாருன்னு இல்லை, அதாவது சமுதாயத்துல மேல உள்ளவங்க, கீழே உள்ளவங்க, பதவியில உள்ளவங்க, பதவியில இல்லாதவங்க, ராஜா, ஒரு குடிமகன், ஒரு மந்திரி, அல்லது ஒரு சாதாரண ஒரு குடிமகன், இப்படின்று எந்த ஆளுன்னு குறிப்பிடாம யார் யாருக்கும், யாரு யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இதுல இந்த ஒழுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒழுங்கு அது வேற, இது ஒழுக்கு. ஒழுக்குன்னா ஒரு ஆர்டர். ஒரு நாம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வீடு, அதுக்கு உரிய ஒரு ஒழுக்கு, ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்னா அதுல ஒரு ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கும். அது ஒரு தெருன்னா ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கும். இந்த தெருவுல இந்த இடங்கள்ல அந்த ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கம் சில விதிகளை செய்து இப்படி இப்படி நடந்துக்கிடுங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் இந்த குப்பைகளுக்குன்னு சொல்லி தனியா வண்டி வர்றாங்க. அவங்க அதுக்கு நமக்கு அறிவுரைகள் சொல்றாங்க. குப்பைகளை இங்க போடாதீங்க, அங்க போடாதீங்க அப்படி சொல்லி அறிவுரைகள் சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை இது ஒரு நாடு பூராவுக்கும், நாடு பூராவும் இல்ல, இந்த உலகம் பூராவுக்குமே எல்லாமே விதிக்கு உட்பட்ட ஒரு வகையில நாம இத இந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த இதுவும் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வான் என்று அமையாத ஒழுக்குன்னா மழை. மழை இல்லைன்னா இவர்கள் எல்லாமே இல்லாம போயிரும். நீங்க யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அல்லனா கட்டுப்படுத்துறதுங்கிறது கடுமையான விதிமுறைகள்னால கட்டுப்படுத்த வேண்டி வரும். அரசாங்கம் இப்போ இவ்வளவு பெரிய குடிநீருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வருது. எங்கேயாவது ஒரு இடங்கள்ல அந்த மழையினால மண் சரிவுகள் ஏற்படுது.
அப்படிங்கும்போது அப்போ இவங்க வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இத கட்டக்கூடாது. இவ்வளவு உயரம் தான் நீங்க கட்டணும். இந்த இடத்துல இவ்வளவு அடி தோண்டக்கூடாது. இத்தனை மாடி நீங்க வச்சு நம்ம கட்டக்கூடாது. இப்படின்னு யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இந்த மழை மட்டும் இல்லாம போயிற்று அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த அதே மாதிரி நாமளும் வந்து பின்பற்ற முடியாது. நாம பின்பற்ற முடியலைங்கிறதுக்காக அரசாங்கம் நம்மள வந்து நெருக்கடி குடுக்கும். நீங்க இப்படித்தான் வந்து வாழ வேண்டியிருக்கும்னு சொல்லி, இல்ல நாமளாகவே ஒண்ணும் செய்ய முடியாம, எல்லாமே அப்படியே இந்த கொலாப்ஸ் அப்படிம்போம் இல்லையா? எல்லாமே அப்படியே சட 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 சடன்னு விழுந்துரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து வந்துறக்கூடாது. இன்னைக்கு இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து வள்ளுவர் வந்து இதை ஏற்றும்போது, அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய உலகம் வந்து நீங்க கண்ண அப்படி மூடி பார்த்தீங்கன்னா, பெரிய அ சொர்க்கலோகம் தான். எல்லாமே ஒரு 10, 100 வருஷத்துக்கு முன்னால வந்து அ இந்த இந்த தூத்துக்குடி மாநகரத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ இந்த கடற்கரை பகுதி வரைக்கும் எவ்வளவோ மரங்கள், அதுகள், பெரிய பெரிய தேரிகள், இப்படித்தான் எல்லாம் இருந்த இடம். 100 வருஷத்துக்கு முன்னால. அப்போ 500 வருஷத்துக்கு முன்னால. 500 வருஷத்துக்கு முன்னால வந்து இதெல்லாம் சென்ட்ரல் பிளேஸஸே கிடையாது. அப்பதான் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து மதுரை அங்கிற அந்த லெவல்ல இருந்து தான் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு கொஞ்சம் முன்னால போனா தஞ்சாவூர். அப்போ இதுகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில 2000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும்? அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு வந்து கிளைமேட் கான்ஃபரன்ஸ், சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், இந்த கிளைமேட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு உலக தலைவர் எல்லாம் கூடுற நிலையை யோசிச்சு பார்த்திருக்க முடியுமா? ஆனால் வள்ளுவர் அதை யோசிச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. இது 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 இன்னைக்கு நடக்கிற மாதிரிதான் அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதியிருக்காரு. எப்படி எழுத முடியும்? இல்லைன்னா எழுத முடியும். யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு, நீரின்று அமையாது உலகனின், யார் யாருக்கும் நீரின்றி அமையாது உலகனின். சரி, யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வான் மழை இல்லை என்று சொன்னால் எல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையே வந்து அவர்களுடைய ஒழுக்கம், கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா ஒழுங்குமுறைகளே கூட மாறிடும். அதுகளுக்கும் வந்து ஆபத்து. அப்படி இந்த ஒரு இதை வந்து அன்னைக்கே வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து செழிப்பா இருக்கும்போது என்னுடைய கண்ணுல வந்து ஒரு கவிதை எழுதும் போதோ ஒரு இலக்கிய படைப்பை நான் வந்து நிகழ்த்தும் போதோ எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, மக்களுடைய வாழ்க்கை, அந்த இயற்கை, இதுகளையெல்லாம் இது வந்து எனக்கு இன்னைக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் நான் எழுதுவேன். ஆனா நான் வந்து நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் மக்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த வானம், இந்த மழை, இவைகள் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? இந்த மழை இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்பதையெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக, சொல்லப்போனா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த குறளை எல்லாம் எச்சரிக்கையா நம்ம படிச்சிருக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த குறள்களை எல்லாம் பின்பற்றி இருக்கணும்.
இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த குறடுகளை எல்லாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இருந்தோம்னா இன்னைக்கு இந்தியாவுல இன்னைக்கு நாம தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டிசைசிவ் ஃபோர்ஸ், இந்தியாவினுடைய தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு அஜெண்டா செட்டிங் அப்படிம்பாங்க. இன்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணும், இப்படி இப்படி நடக்கணும். இப்பெல்லாம் கூட ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டு நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லி அதில் வந்துக்கிட்டு கைமீறின காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அஜெண்டா செட்டிங். என்னுடைய ராஜ்யத்துல வந்து நீ எதையாவது நீ வந்து உன் கையில வந்துக்கிட்டு ஒரு மாட்டு இறைச்சி இருந்துச்சுனாலே ஒன்னு நான் கொன்றுவேன். இப்படிலாம் கூட இன்னைக்கு அஜெண்டா செட் பண்ணி இருக்காங்க. அதாவது தவறு பண்ணினீங்கன்னா உங்களுடைய வீட்டை நாங்க வந்து இடிச்சிருவோம். அப்படி இப்படிதான் இன்னைக்கு அஜெண்டா செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அஜெண்டா எல்லாம் இல்லாம நம்முடைய தமிழருடைய பண்புகளுக்கு ஏற்ற வாழு வாழ விடு என்கிற இந்த ஒரு எண்ணத்துல நாம வந்து இந்த ஒரு அஜெண்டா செட் பண்றது, இதுதான் வந்து ஒரு இந்திய நாட்டினுடைய இப்ப நம்ம வந்து வரையறை பண்ணி வச்சிருக்கோம். நம்முடைய அரசியல் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வச்சிருக்கோம். இது வந்து பிரியாம்பிள், இது வந்து பாடி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இப்படி இப்படித்தாங்க அரசு நடக்கணும், ஒரு மாநில சர்க்கார் இப்படி நடக்கணும், ஒரு கவர்னர் இப்படி நடக்கணும், ஒரு மத்திய சர்க்கார் இப்படி நடக்கணும். இது எல்லாமே இன்னைக்கு வந்து இந்த அஜெண்டா செட் பண்ணக்கூடிய கைகள் எல்லாம் மாறும் பொழுது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஆக இந்த எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த திருக்குறளை எல்லாம் நாம் எப்பவோ நாம் அதுகளையெல்லாம் பின்பற்ற ஆரம்பித்திருந்தோம் என்றால் நம்முடைய இந்தியாவுக்கும் நன்றாக இருந்திருக்கும், தமிழ்நாட்டுக்கும் நன்றாக இருந்திருக்கும், தமிழ்நாட்டு தமிழ் மக்களுடைய தமிழ் மொழி இன்றைக்கு மேன்மை பெற்றிருக்கும். இப்படி இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதனால் வந்தது என்றால் இன்னைக்கு வந்து இந்த பழைய விஷயங்களை நமக்கு சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு எதையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்படி இல்லாமோ வாழ்க்கைகளை கொண்டு போய்கிட்டு இதெல்லாமோ நடக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரங்களில் நம்ம சொல்லலாம். ஆக இப்படி இருக்கிறதான் அந்த வள்ளுவர் வந்து இந்த குறள்ல அவரு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை இன்னைக்கு இதை சொல்லும்போது அப்போ நான் வந்து 10ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 10ஆப்பு படிக்கும்போது வந்து இந்த குறளை வாத்தியார், தமிழ் வாத்தியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பையன் கேட்டான், என்னன்னா என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்களா, வான் வந்து இல்ல மழை இல்லைன்னாச்சுன்னா ஒழுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு. அவன் ஒரு சும்மா கச்சாமிச்சான்ட்டு என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு வாத்தியார் ஒரு சாந்தமான ஒரு தமிழ் வாத்தியார். அவரு இதை சொல்லி கொடுத்த உடனே என்னென்ன சார் இது வந்துக்கிட்டு என்ன அர்த்தம் சார் அப்படின்னு. அப்போ அவரு சொன்னார். அப்போ சொன்னா நான் வந்துக்கிட்டு என்ன நினைச்சேன்னா இது வந்து வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு உடனே இந்த மழை இல்லை அப்படின்னாச்சுன்னா ஒழுக்கு வந்து வீடு வந்து ஒழுகாது போல, அதான் இந்த ஒழுக்குன்னு சொல்றாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே இங்க இந்த பையங்க அவ்வளவு ஒரு ஊரே சிரிப்பு. இவர் ஒரு நாளும் கோவப்படாத வாத்தியாரு அன்னைக்கு அவனை
வெளுத்துட்டாரு. இவன் ஒரு பெரிய கேலியை கேட்ட மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு வீடு ஒழுகாம இருக்கிறதுக்கு மழை இல்லைன்னா வீடு ஒழுகாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டான். அப்போ இது இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நேரத்துல இதை சொல்லும் பொழுது அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆக இப்ப இன்னைக்கு இந்த குரல் இதை நாம முடிக்கிறோம். இதோட நம்முடைய வான் சிறப்பு அதிகாரமும் முடியுது. அடுத்தாப்புல நாம ஒரு மிக முக்கியமான ஒரு 3வது அதிகாரத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதை நாம பார்க்கலாம் நாளைக்கு. நன்றி, வணக்கம்.